ஓம் சாந்தி. சிபாபா நினைவிருக்கின்றதா? 15/1/2024 இன்று தை 1ஆம் தேதி. இனிய பொங்கல் விழா வாழ்த்துக்கள். ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே நம்ம சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இயற்கைக்காக ஸ்பெஷலாக நம்ம யோகா பண்ணணும் இன்றைக்கி. பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே பாவன் பண்ணேலியே யாதிக்கு யாத்ரா போது சரூரியே. இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆகுவதற்கு நினைவு யாத்திரை ரொம்ப அவசியம். எஹி முக்கிய சப்ஜெக்ட் ஹே, இதுதான் முக்கியமான சப்ஜெக்டே, தூய்மையாகிறதுக்கான சப்ஜெக்ட். इस योग बल से तुम सर्विसबल गुणवान बन सकते हो. இந்த யோக பலத்தால் தான் நீங்கள் சர்வீசபிள் குணவான் ஆக முடிகிறது. क्वेश्चन, तुम बच्चे जो योग सीखते हो यही सबसे निराला योग है कैसे? எந்த யோகத்தை கற்றுக்கொண்டுள்ளீர்களோ இது அனைத்தையும் விட ஒரு தனிப்பட்ட யோகம் எவ்வாறு? ஒரு தனிப்பட்ட யோக முறை இது எவ்வாறு? பதில், आज तक जो योग सीखते या सिखाते आए हैं वह मनुष्य का मनुष्यों के साथ योग जुटा. இன்று முதல் யாரெல்லாம் யோகத்தை கற்றுக்கொண்டுள்ளார்கள் அல்ல கற்பித்து வருகிறார்களோ அவர்கள் மனிதனுடன் தான் தொடர்பை இணைக்கின்றார்கள். लेकिन अभी हम निराकार के साथ योग लगाते हैं. ஆனால் இப்போ நாம் நிராகார் பாபாவுடன் நம்மளுடைய புத்தியை இணைக்கின்றோம். निराकार आत्मा निराकार बाप को याद करे, यही सबसे निराली बातें. நிராகாரமான ஆத்மா நிராகாரமான பகவானை நினைக்குது. இதுதான் அனைத்தையும் விட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாகும். दुनिया में कोई भगवान को याद भी करते तो बिगर परिचय. உலகத்தில் எத்தனையோ பேர் பகவான் நினைக்கிறாங்க, ஆனால் அவருடைய அறிமுகம் இல்லாமல் நினைக்கிறாங்க. ஆக்குபேஷன் கே பினா கிசி கோ யாத் கர்னா ஏ பக்தி ஹே. பகவான் யார், அவர் எங்கே இருக்கார், அவருடைய பெயர் என்ன, அவர் எந்த ரூபத்தில் இருக்கார், அவருடைய கர்த்தவியம் கடமை என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவரை நினைப்பது பக்தியாகும். ஞான்வான் பச்சே பரிச்சி சஹித் யாது கர்த்தே. ஞானம் நிறைந்த குழந்தைகள் பகவானின் அறிமுகத்தை தெரிந்து அவரை நினைவு செய்கின்றனர். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். बच्चों को पहले पहले बाप का परिचय मिला. குழந்தைங்களுக்கு முதல்ல அப்பாவோட அறிமுகம் கிடைச்சிட்டு. छोटा बच्चा पैदा होता है तो उनको पहले पहले माँ बाप का परिचय मिलता. சின்ன குழந்தை பிறந்தோன்னே முதல்ல அம்மா அப்பான்னு அதுக்கு அறிமுகம் கிடைக்கிது. तुम्हारे में भी नंबरवार पुरुषार्थ अनुसार है जिसको रचता बाप के परिचय मिला. அதே போல் பாபா சார் உங்களையும் கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் படைக்கக்கூடிய பாபாவின் அறிமுகம் கிடைச்சிருக்குது. எஹபி பச்சே ஜான்தே ஊஞ்சத்தே ஊஞ்ச் பாப்பே. இதையும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா. உன்கி ஹி மகிமா பத்தானி ஹே. அவருடைய மகிமை நீங்கள் சொல்ல வேண்டும். மகிமா காத்தே பிஹே சிவாய நமக. அவருடைய மகிமை நம்ம எவ்வாறு பாடுகின்றோம்? சிவாய நமக, ஓம் பரபிரம்மே நமக, ஓம் நமோ சிவாயா, இப்படிலாம் நம்ம பகவானுடைய மகிமை பாடுறோம். ஓம் என்றால் நான் ஆத்மா, சிவாய நமக நான் ஆத்மா, சிவன் என்னுடைய அப்பா, நீங்கள், உங்களை நான் நினைவு செய்கின்றேன் அர்த்தம். இதை தான் நம்ம எல்லாருக்கும் இந்த மகிமையை சொல்ல வேண்டும். अच्छा, धारणिकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, पतितों को पावन बनाने की सेवा करो. पतित आत्माக்களை
சுத்தப்படுத்தக்கூடிய சேவா பண்ணுங்க. கனிகாவும் வேஷ்யாவுக்கும் ஞான்தோ. பாபா சொல்கிறாரு, யாரெல்லாம் விகாரத்தன்மை நிறைஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு ஞானம் கொடுங்க. கிரேஹுயும் உட்டாவோ. பாபா சொல்கிறாரு, கீழே விழுந்தவங்களை முன்னேற்றுங்க. உன்கா உத்தார் கரோ தப் பாலா நாம் பாலா ஹோ. ரொம்ப மோசமாக இருக்காங்க இல்லையா விகாரத்தன்மையோட, அவங்கள நீங்கள் முன்னேற்றும் போது, அவங்க மாறும்போது உங்கள் பேர் என்பது வெளியாகும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, மோசமான தன்மையில் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம மாற்ற வேண்டும். नेक्स्ट पॉइंट, स्वयं की दृष्टि को पवित्र बनाने लिए चलते फिरते अभ्यास करो कि हम आत्मा. தன்னுடைய திருஷ்டியை தூய்மைப்படுத்துவதற்காக எங்கே போனாலும் என்ன செய்தாலும் இந்த பயிற்சி எடுங்கள். நான் ஆத்மா, ஆத்மா சே பாத் கர்த்தே, நான் மற்றொரு ஆத்மாவுடன் பேசி கொண்டிருக்கின்றேன். बाप की याद में रहो तो पावन बन जाएंगे. பாபாவுடைய நினைவில் நாம் இருக்கும்போது தான் ஆத்மா சுத்தமடையும். वरदानम, अनादि स्वरूप की स्मृति द्वारा संतुष्टता का अनुभव करने और कराने वाले संतुष्ट मणि भव. अनादि அப்படின்னா ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கும்போது எல்லா குணங்களாலும் சக்திகளாலும் 1% கூட குறைவில்லாமல் ஃபுல்லாக நிரம்பியிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அனாதி சொரூபம். அந்த சொரூபத்தோட நினைவு மூலமாக திருப்தியினுடைய அனுபவத்தை நீங்களும் செய்து மற்றவர்களுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள். अपने अनादि और आदि स्वरूप को स्मृति में लाओ. தன்னுடைய அனாதி சொரூபத்தையும் தன்னுடைய ஆதி சொரூபமாகிய தேவதா சொரூபத்தின் நினைவை கொண்டு வாங்க. உசி ஸ்மிருதி சொரூப்மே ஸ்தித் ஹோ ஜாவோ. அந்த 2 ஸ்மிருதி சொரூபத்தில் மனதை நிலைப்படுத்திடுங்க. तो स्वयं भी स्वयं से संतुष्ट रहेंगे, औरों को भी संतुष्टता की विशेषता का अनुभव करा सके. இப்போ இந்த 2 நினைவுகளை நீங்கள் எமர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பாபா சொல்கிறாங்க, நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய விசேஷ தன்மையை எல்லாருக்குமே அனுபவத்தை செய்விப்பீங்க. असंतुष्टता का कारण होता है अप्राप्ति. பாபா சொல்கிறாங்க, திருப்தி இன்மைக்கு காரணம் என்னென்னா குறைவு தான். ஏதோ உங்கள்கிட்ட ஒன்று இல்லை. आपका ஸ்லோகன் है. உங்கள் ஸ்லோகன் என்ன தெரியுமா? பாபா கேட்குறார், பானாத்தா ஓ பாலியா. அடைய வேண்டி எதை அடைய வேண்டி இருந்தேனோ அதை அடைந்து விட்டேன், பெற்றுவிட்டேன், கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். பாப்கா பன்னா ஹே அர்த்தாத் சர்வக்கா அதிகாரி பன்னா, வருஷேக்கே அதிகாரி பன்னா. பாபா குழந்தையாக ஆகுவது என்றாலே அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகுதலாகும். ऐसे अधिकारी आत्माएं सदा भरपूर संतुष्ट मणि होंगे. பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மாக்கள் சதா நிரம்பியவர்களாகவும் திருப்தி மணியாகவும் இருப்பார்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி முழு நாளும் இந்த பாடலை பாடணும். ஜோ பானாத்தா சோ பாலியா. स्लोगन, बाप समान बनने लिए समझना, चाहना और करना इन तीनों की समानता हो. பாப் சமான் ஆகுவதற்காக நீங்கள் நினைப்பது, விரும்புவது, செய்வது மூன்றிலும் சமநிலை என்பது இருக்க வேண்டும். அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அதற்கான டெஃபினேஷன் பாபா கொடுக்குறாங்க. वरदानी रूप से सेवा करने लिए पहले स्वयं में शुद्ध संकल्प धारण करो. வரதானி ரூபத்தால் சேவை செய்வதற்காக முதல்ல உங்களுக்குள் शुद्ध संकल्पத்தை धारणा பண்ணுங்க. सारा दिन शुद्ध संकल्प के सागर में लहराते रहो. முழு நாளும் சுத்த எண்ணங்களின் கடலின் அலைகளில் விளையாடுங்க.
जिस समय चाहो शुद्ध संकल्प के सागर के तले में जाकर साइलेंस रूप हो जाओ. எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ சுத்தமான சங்கல்பத்தை கொண்டு வந்து கடலோட ஆழத்தில் போய் சைலன்ஸ் சொரூபமாகவே ஆயிடுங்க. आपके डीप साइलेंस स्थिति वायुमंडल का परिवर्तन कर देगी. அதனால் உங்களுடைய டீப் சைலன்ஸோட ஸ்திதி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுதுன்னா சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. आप स्वयं को डबल लाइट फरिश्ता अनुभव करेंगे. ஆகையினால் நீங்களும் உங்களை டபுள் லைட் ஃபரிஷ்தா என்று அனுபவம் செய்வீர்கள். ஆகையினால் பாபா என்ன சொல்கிறாங்க, எப்போ சுத்த உணர்வுகள் நல்ல நல்ல எண்ணங்களை கொண்டு வர முடியுமோ அப்போ கொண்டு வந்து அன்பு கடல் பாபாவுடைய அந்த கடலோட ஆழத்தில் நம்ம போக போக நிறைய நமக்கு டீப் சைலன்ஸினுடைய அனுபவம் கிடைக்கும்போது ஃபரிஷ்தாங்கிற அனுபவம் நமக்கு ஏற்படும். சூழ்நிலையிலையும் பியூர் வைப்ரேஷன் நல்ல சூழ்நிலை மாற்றம் அடைந்துவிடும். அந்த சூழ்நிலைக்குள்ளார யார் வந்தாலும் அவங்க மாறிடுவாங்க. ஓம் சாந்தி.